the influence of Christians in the midst of war. போர் கால சூழ்நிலையில கிறிஸ்துவனுடைய செல்வாக்கு என்ன அந்த இடத்துல. ஹல்லேலூயா. இதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம வாசித்த பகுதியை நம்ம சற்று திருப்பும் பொழுது 2 ராஜாக்கள் புஸ்தகத்துல 19ஆம் அதிகாரத்துல நம்ம அதில் வாசிக்கும் பொழுது நடக்கிற காரியங்கள்னா, எசேக்கியா தேசத்தை ஆண்டு கொண்டிருந்த காலகட்டத்தில், யூதாவை அவன் ஆட்சி செய்து கொண்டிருந்த காலகட்டத்தில் சனகரிப் என்பவன் அவர்களுக்கு விரோதமாக படையெடுத்து வருகிறான். சீரிய தேசத்து ராஜா அவர்களுக்கு எதிராக படையெடுத்து வருகிறான். படையெடுத்து வந்து எருசலேமை சுற்றிலும் கொத்தளம் போடுகிறார். எருசலை சுற்றி ஒரு கோட்டையை சுற்றி அந்நியன் கொத்தளம் போட்டு விட்டால் அங்கே நடக்கிற காரியம் என்னவென்றால், அந்த கோட்டையின் கதவுகள் அடைக்கப்பட்டு போகும். ஜனங்கள் உள்ளே வெளியே போக முடியாது. அவள் வயல்களுக்கு செல்ல வேண்டும் என்றால் அந்த கோட்டையின் கதவை தாண்டி தான் வயல்களுக்கு செல்ல வேண்டும், உழைக்க வேண்டும், வேலை செய்ய வேண்டும். தங்களுக்கு அன்றாட தேவையான ஆகாரத்துக்கு உண்டானவைகளை அவர்கள் கொண்டு வர வேண்டும். ஆடு மாடுகளை மேய்த்து அதனுடைய பலன்களை அவர்கள் கொண்டு வர வேண்டும். தோட்டங்களிலே கனிகளை அவர்களுக்கு கோட்டைக்கு வீட்டுக்கு எடுத்து வர வேண்டும். ஆனால் ஒருவன் வந்து கொத்தளம் போட்டு விட்டார், தன்னுடைய கோட்டையை சுற்றி அந்நியர்கள் வந்து வீரர்கள் சூழ்ந்து கொண்டால் அவர்கள் கதவை அடைத்து விடுவார்கள். ஏனென்றால் எதிரியானவன் வந்து நம்மை அழித்து விடுவான் என்று சொல்லி அந்த கோட்டை அடைக்கப்பட்ட பிறகு யாரும் உள்ள வெளியே போக முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்துவிடும். இன்றைக்கு கூட ஒரு வார் என்று வந்துவிட்டால், போர் என்று வந்துவிட்டால் நடப்பது தான், யாரும் எங்கேயும் போக முடியறதில்லை. இன்னைக்கு வித்தியாசமான வார் நடக்கிறதுனால ஃப்ளைட்டும் பறக்கிறது இல்லை, எதுவும் போகிறதில்ல. ஜனங்கள் ஆங்காங்கே என்ன பண்ணிக்கிறாங்க, மாட்டிக்கிறாங்க. அவருக்கு வெளியே போகல. வர்த்தகங்கள் எல்லாம் மூடப்பட்டு போகிறது. நேற்று கூட ஒரு மெசேஜ் ரிசீவ் பண்ணப்போ எல்லா விதமான ஷிப்ஸ், கப்பல்கள் எல்லாம் என்ன சொல்ற சரக்கு கப்பல்கள் எல்லாம் நிறுத்தப்படுகின்றன. ஆங்காங்கே அந்தந்த தேசங்களுக்கு கொண்டு போகிற சரக்குகள் எல்லாம் நிறுத்தப்படுகின்றன. போக பயப்படுறாங்க. ஏன்னா சரக்கு கப்பல்கள் இந்த கல்ஃப் கண்ட்ரியில் தாக்கப்படுகிறது. தாக்கப்பட்டது 2 நாளைக்கு முன்னாடி. அதை வைத்து அவர்கள் முற்றிலுமாக தடுக்கப்படுகிறார்கள். அல்லது அப்படியே மிஞ்சி போனாலும் அவருடைய விலை மிகவும் அதிகமாக இருக்கிறபடினாலே ஒரு மனிதனுடைய அனுதின வாழ்க்கை அது பாதிக்கப்படுகிறது. அல்லேலூயா. அவன் சாப்பிடுகிற பொருட்களுடைய விலை ஏறப்படுகிறது, அல்லது சாப்பாடு கிடைக்காமலே போகிறது. நிறைய பேர் வேலைகளை இழக்கக்கூடிய சூழ்நிலை வருகிறது. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ தெரியாது. இப்பொழுது இருக்கிற சூழ்நிலை இந்த தேசத்தினுடைய ஃபைனான்ஸ் கூட பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப மோசமான நிலைமையில போயிட்டு இருக்கு. நமக்கு சம்பளம் கிடைக்கிறத ஒரு பெரிய கிருபை நம்ம நினைச்சு பார்க்கிற சூழ்நிலையில இருந்து கொண்டு இருக்கின்றோம். ஹல்லேலூயா. இந்த மாதம் சம்பளம் கொடுத்தா அதுவே கிருபை என்று நினைக்கிற காலகட்டத்தில் இருக்கும். ஒருவேளை நமக்கு தொடர்ந்து சம்பளம் வந்துட்டு இருக்குன்னு சொன்னாக்கா பாக்கியவான்கள் நீங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் நீயும் வேலை வந்து நிறைய சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரக்கணக்கான ஜனங்கள் தங்களுடைய வேலைகளை ரிசைன் பண்ணிட்டு ஜித்தால இருந்து, ரியாத்ல இருந்து, தமாம்ல இருந்து எல்லாம் நியமனம் பண்ணாங்க. சமீபத்தில் 75,000 பேரை டெர்மினேட் பண்ணாங்க. ஹல்லேலூயா. ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணதுனால 75,000 பேரை டெர்மினேட் பண்ணாங்க. இன்னும் எத்தனை பேரை டெர்மினேட் பண்ணிட்டாங்க. சில கம்பெனிஸை மூடிட்டு இருக்காங்க. அதுபோல இந்த தேசத்தினுடைய சூழ்நிலை அப்படியாய் போய்கொண்டு இருக்கிறது. யாருக்கு எப்போ என்ன வேலை போகும், எப்படி நடக்கும் என்னன்றதே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலை போய்கொண்டு இருக்கிறோம். ஒரு பக்கம் அதுனா, இன்னொரு பக்கம் இந்த போர் சூழல்கள். இந்த தேசத்தை சுற்றிலும் நடக்கிற போர் நம்மளுக்கு நம்ம பாக்கியவான்களாகவே இருக்கிறோம். எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு பாக்கியவான்களாகவே இருக்கிறோம். கொரோனா காலகட்டத்தில் கூட இந்த தேசத்தில் இருந்தவங்க பாக்கியவான்கள்னே சொல்லலாம். உலகம் முழுக்க நடந்த அநியாயங்களை பார்க்கும் பொழுது இங்க இருக்கிறவர்கள் விசேஷமா பாதுகாக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. விசேஷமாக பாதுகாக்கப்பட்டார்கள். நமக்கு கிடைக்க வேண்டியது எல்லாம் அவ்வளவு வெகு என்ன சொல்றது லகுவாக கிடைத்தது. நமக்கு கிடைக்க வேண்டிய சில இடங்கள்ல அந்த ஆகாரத்துக்கே ஜனங்க பஞ்சத்துல வாடினாங்க, சாப்பிடாம செத்தாங்க, சாப்பாடு கிடைக்காம வறுமையில இருந்தாங்க. சாப்பாட்டுக்காக வெயில கியூல 1 மணி நேரம் 2 மணி நேரம் நினைச்சு அவங்க மிக கஷ்டப்பட்டாங்க. ஆனா நமக்கு அப்படி இல்லை. என்னதான் லாக்டவுனா இருந்தாலும் நமக்கு கிடைக்க வேண்டிய ஆகாரம் 3 வேளையே திருப்தியா சாப்பிடுற அளவுக்கு கர்த்தர் இடத்துல கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்போ ஒவ்வொன்றையும் எண்ணி பார்க்கும்போது கர்த்தர் நம்மளை எவ்வளவு கிருபையாய் வைத்திருக்கிறார் என்று நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஆனால் இப்பொழுது போகிற சூழ்நிலை சற்று திரும்பி பார்க்கும் பொழுது வேதத்தில் சொன்ன அத்தனை காரியங்களும் நிறைவேறிக் கொண்டே வந்து கொண்டிருக்கின்றன. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு, நீங்க போர்களையும் யுத்தங்களையும் யுத்தத்தின் செய்திகள் நீங்க கேள்விப்படுவீங்க, ஆனாலும் கலங்காதிருங்கள் கர்த்தர் சொன்னார். முடிவு உடனே
கலங்காதீருங்க. அப்போ கலங்காமல் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன? இப்படிப்பட்ட செய்திகளை நாம கேட்கும் பொழுது வேத வசனத்தின்படி நம்ம என்ன செய்யணும்? இப்படிப்பட்ட பஞ்சங்கள் உருவாகும் பொழுது, விலைவாசி ஏறும் பொழுது, ஜனங்கள் ஒருவர் அடித்து சாகும் பொழுது, இந்த பக்கம் பாருங்க கல்ஃப் கண்ட்ரிஸ் எல்லாம் ஒரு பக்கம் அடி, அந்த பக்கம் பாருங்க யுக்ரைனும் ரஷ்யாவும் அடி, அந்த பக்கம் போனீங்கன்னா சைனா, இந்த பக்கம் இன்னும் கொஞ்சம் காலகட்டத்தில் பங்களாதேஷ் இந்தியாவுக்கு வார் வரோன்றாங்க, பங்களாதேஷ் பாகிஸ்தானுக்கு வார் வரோன்றாங்க. இப்படி எல்லா கட்டத்திலையும் அந்த பக்கம் இஸ்ரேல் லெபனான் அடிச்சிட்டு இருக்காங்க. இப்படி எல்லா இடங்களிலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில மனிதன் மடிந்து கொண்டே இருக்கின்றான். பிசாசானவன் ஜனங்களை அழிக்கத்தக்கதாக ஏதோ ஒரு விஷயத்தை அவன் எடுத்துக்கொண்டு தன் கருத்துல அந்த ஆயுதங்களை எடுத்துக்கொண்டே தான் இருக்கிறான். அப்ப இதையெல்லாம் பார்க்கிறோம், வாசிக்கிறோம், நம்ம அந்த அனுபவத்துல கடந்து போகிறோம். அந்த நேரத்துல நம்மளுடைய செல்வாக்கு என்ன? ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்ளுகிற நாம், ஜீவனுள்ள தேவனை தொழுது கொள்ளுகிற நாம், நம்முடைய விசுவாசமும் நம்முடைய செல்வாக்கும் அந்த நேரத்துல எப்படி வளப்படுது? கூடி ஜெபிக்கிறோமா, உபவாசிக்கிறோமா, அல்லது அதற்காக நம்ம என்ன சொல்றோம், ஒரு பிளான் பண்ணி இந்த நேரத்தில் எதற்காக ஜெபிக்கணும் அப்படின்னு ஏதாவது ஆயத்தப்படுறோமா? இல்லை நானும் போர் முனைக்கு போறேன் அப்படின்னு போக போகிறோமா? இல்லையா? என்ன செய்ய போகிறோம்? இந்த போரை எப்படி நிறுத்த போகிறோம்? நான் யார் நிறுத்தத்துக்கு இதெல்லாம் அப்படின்னு கேட்குறீங்களா? ஹல்லேலூயா. நான் யார் இந்த போரை நிற்கிறதுக்கு? யாரோ ஒருத்தர் அடிச்சுக்கிறான், எங்கேயோ அடிச்சுக்கிறான். ஹல்லேலூயா. அதுவும் நினைச்சா அடிக்கிறான், தூங்கினா அடிக்கிறான், ஒருத்தன் நிப்பாட்டுறான், இன்னொருத்தர் அடிக்கிறான், அவன் நிப்பாட்டினா இவன் அடிக்கிறான். என்ன நடக்குதுன்னு தெரியல. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில ஒரு சாதாரண கிறிஸ்தவன் என்று சொல்றேனே, நான் ஒரு சாதாரண விசுவாசின்னு சொல்றேனே, நாம செய்ய வேண்டியது என்ன? ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட செனகரிப் வந்து எல்லாத்தையும் பார்த்து அவன் ஒரு லெட்டர் எழுதி அனுப்புறான். எசேக்கியாவுக்கு ஒரு லெட்டர் கொடுத்து அனுப்புறான். அதுல எழுதும் போது அவன் எழுதி அனுப்புறத 10வது வசனத்துல, நீங்கள் யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், எருசலேம் அசிரியா ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை என்று நீ நம்பி இருக்கிற உன் தேவன் உன்னை எட்ட ஒட்டாதே. இதோ அசிரியா ராஜாக்கள் சகல தேசங்களையும் சங்கரித்த செய்தியை நீ கேட்டிருக்கிறாயோ, நீ தப்புவாயோ? என் பிதாக்கள் அழித்துவிட்ட கோசனையும் ஆரானையும் ரத்சேப்பையும் தெலசாரில் இருந்த ஏதேனின் புத்திரையும் அவருடைய தேவர்கள் தப்புவித்ததுண்டோ? ஆமாத்தின் ராஜாவும் அர்பாத்தின் ராஜாவும் செப்பர்வாயின் ஏனா ஈவா பட்டணங்களின் ராஜாவும் எங்கே என்று சொல்லுங்கள் என்றான். அவன் சொல்றான், எங்க பிதாக்கள், எங்களுடைய அப்பா தாத்தா எல்லாருமே இதை சுற்றி இருந்த தேசங்களை எல்லாம் வென்றிருக்காங்க. நாங்க போர்ல சிறந்தவர்கள், நாங்கள் வல்லமை உள்ளவர்கள், எங்களுடைய கைக்கு எந்த தெய்வமும் தப்பிவித்ததில்லை. ஏன்னா அந்தந்த தேசத்துல அந்தந்த ஜனங்கள் வணங்குற தெய்வங்கள் உண்டு. அந்தந்த நாடுகள்ல போகும்போதெல்லாம் அவர்கள் விசுவாசித்து வணங்குகிற தெய்வங்கள் உண்டு. அவங்க யாருமே எங்களுடைய குடும்பத்தின் கைக்கு, என்னுடைய தேசத்தின் கைக்கு, என்னுடைய கைக்கு தப்புவித்தது கிடையாது. இஸ்ரேல் நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தோல்வியே கிடையாது, எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டு வந்திருக்கோம். உங்களை மாத்திரம் உங்களை தேவன் தப்பு வைப்பாரோ அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதணும். அப்ப எசேக்கியா செய்யற ஒரே ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா, அந்த லெட்டர் பார்த்தவன் என்ன பண்ணா, லெட்டர் எடுத்துட்டு நேரம் ஆலயத்துக்கு போயிட்டான். ஹல்லேலூயா. லெட்டர் எடுத்து நேரம் ஆலயத்துக்கு சொல்றான். எசேக்கியா ஸ்தானாதிபதிகளுடைய கையில் இருந்த நிருபத்தை வாங்கி வாசித்த பின்பு அவன் கர்த்தரின் ஆலயத்திற்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்தான். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த விசுவாசம் வரும்? ஹல்லேலூயா. உங்களுடைய ஆஃபர் லெட்டர் எடுத்துட்டு வந்து, ஹல்லேலூயா, உங்க வீட்டு கஷ்டங்கள் இருந்து வர லெட்டர், இமெயில் எதுவா இருந்தாலும் சரி, ஹல்லேலூயா, உன்னை துன்பப்படுத்துகிற, நீ வீழ்ந்து போகிற செய்திகள் உன்னை நோக்கி வரும்போது எத்தனை பேர் ஆலயத்துல வந்து விரித்து வைக்கிறீங்க? ஹல்லேலூயா. உன் கஷ்டங்களை, உன் வியாதிகளை அவருடைய சமூகத்தில் இருந்து கர்த்தாவே நீங்க படிங்கன்னு சொல்லிட்டு ஒரு மனுஷன் தனக்கு முன்பாக இருந்து எப்படி படிக்க முடியுமோ அப்படி அவர் படிப்பார் என்ற விசுவாசத்தோடு கூட எசேக்கியா என்ன பண்ணா, அந்த நிருபத்தை கொண்டு வந்து ஆலயத்திலே விரித்தார். ஹல்லேலூயா. கர்த்தரை நிச்சயமா வாசிப்பார். ஏற்கனவே தெரியும், அவர் கேட்டிருக்கார், அவன் பேசுனதெல்லாம் கேட்டிருக்கார் தெரியும். ஆனால் அந்த விசுவாசம் பாருங்க, அந்த நிருபத்தை கொண்டு வந்து தேவாலயத்துக்கு முன்பாக விரிக்கிறான். சொல்றான், கர்த்தாவே ஒரு செவியை சாய்த்து கேளும், கர்த்தாவே ஒரு கண்களை திறந்து பாரும், சனகரிப் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படி சொல்லி அனுப்பின வார்த்தைகளை கேளும்.
அசிரியா ராஜாக்கள் அந்த ஜாதியையும் அவர்கள் தேசத்தையும் நாசமாக்கி இதெல்லாம் பேசிட்டே வரான். அவர்களுடைய எல்லாரையும் வென்றது உண்மைதான், எல்லாரையும் ஜெயிச்சது உண்மைதான், சரித்திரம் உண்மைதான். ஆனாலும் அவர்கள் எல்லாம் தேவர்கள் அல்லவே. ஹல்லேலூயா. அவைகள் எல்லாம் தெய்வங்கள் அல்லவே. ஆனால் நான் வணங்குவது ஜீவனுள்ள தேவனை அல்லவா? நான் வணங்குவது எனக்காக இந்த உலகத்திலே ஜீவனை கொடுக்கும்படியாய் வந்து மரித்து உயிரோடு எழுந்து இன்றும் எனக்கு பரிந்து பேசுகிற என் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் அல்லவா? ஹல்லேலூயா. கல்லுகளையோ மரங்களையோ நான் துதிக்கவில்லையே, பேசாத கல்லுகளிடத்தில் நான் வந்து சேரவில்லையே. எனக்காக நான் கூப்பிடும் பொழுதெல்லாம் என் அருகில வருகிற ஜீவனுள்ள தேவனிடத்தில் வந்திருக்கிறேன்னு சொல்லி எத்தனை பேருடைய குறைகளை திறந்து வைக்கிறீங்க? ஹல்லேலூயா. எத்தனை பேர் அந்த குறைகளை ஆலயத்தில் வைங்க. நீங்க நிறைய பேர் வெக்கப்படுறீங்க, எனக்கு தெரியும். ஆலயத்தில் சொல்றதுக்கு வெக்கப்படுறீங்க உங்க குறைகளை, ஆலயத்தில் சொல்றதுக்கு கஷ்டப்படுறீங்க உங்க குறைகளை. ஆனா இசைக்கல் அதை செய்யல, கொண்டு வந்து ஆலயத்துல அந்த நிருபத்தை விரித்தார். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த நிருபத்தை பாருங்க, இதை கேளுங்க. அவன் சொல்றான் கர்த்தரிடத்துல. அப்போ கர்த்தர் சொல்ற, அவனை குறித்து கர்த்தர் சொல்லுகிற வசனமாவது 21வது வசனத்திலிருந்து, சீயோன் குமார்த்தியாகிய கன்னியாஸ்திரீ உன்னை இகழ்ந்து உன்னை பரியாசம் பண்ணுகிறாள். எருசலேம் குமார்த்தி உன் பின்னாலே தலையை துலுக்குகிறாள். யாரை நிந்தித்து தூஷித்தாய்? யாருக்கு விரோதமாக சத்தத்தை உயர்த்தினாய்? நீ இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு விரோதம் அல்லவா உன் கண்களை மேட்டுமையாக ஏறெடுத்தாய். இதெல்லாம் சொல்லிட்டு வந்தது. கர்த்தர் சொல்லும்போது சொல்றாரு, ஒரு அழகான வசனத்தை சொல்றாரு. 29 வாசிக்கும் பொழுது, உனக்கு அடையாளமாய் இருப்பது என்னவென்றால், இந்த வருஷத்தின் தப்பி பயிராகிறதையும் 2ஆம் வருஷத்தில் தானாய் விளைகிறதையும் சாப்பிடுவீர்கள். 3ஆம் வருஷத்திலோ விதைத்து அறுத்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவர்களின் கனிகளை புசிப்பீர்கள். யூதா வம்சத்தார்கள் தப்பி நின்றவர்கள் மறுபடியும் கீழே வற்பெற்று மேலே கனி கொடுப்பார்கள். மீதியாக இருக்கிறவர்கள் எருசலேமிலும் தப்பினவர்கள் சீயோன் மலையிலிருந்து புறப்படுவார்கள். சேனைகளின் கர்த்தரின் வைராக்கியம் இதை செய்யும். ஆகையால் கர்த்தர் அசிரியா ராஜாவை குறித்து, அவன் இந்த நகரத்திற்குள் பிரவேசிப்பதும் இல்லை, இதன் மேல் அம்பு எய்வதும் இல்லை, இதற்கு முன் கேடகத்தோடு வருவதும் இல்லை, இதற்கு எதிராக கொத்தளம் போடுவதும் இல்லை. அவன் இந்த நகரத்திற்குள் பிரவேசியாமல் தான் வந்த வழியை திரும்பி போவான். என் நிமித்தம், என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவாக இருப்பேன் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி அழைப்பனான். ஹல்லேலூயா. கொத்தளம் போட்டாச்சு, எல்லாம் முடிஞ்சிச்சு, பஞ்சம் வந்தாச்சு, யாரும் உள்ள வெளியே போக முடியல. அந்த நேரத்தில் கர்த்தர் சொல்றார், இந்த நேரத்தில் உங்களை விடுவிப்பேன், மறுபடியுமாய் தூக்கி நிறுத்துவேன், நீங்க கண்ணு குடிப்பீங்க, மேலே உயர்த்துவேன், எல்லாத்தையும் சொல்லும் பொழுது இதுல யாருடைய செல்வாக்குங்க நீங்க பாக்குறீங்க? யாருடைய செல்வாக்கை பாக்குறீங்க? இப்போ வாசித்த வேத வசனத்துல யாரு? 34 என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவாக இருப்பேன் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி அனுப்பினார். யாருங்க இன்ஃப்ளூயன்ஸ் பர்சன்? தாவீது. ஹல்லேலூயா. எசேக்கியால் விண்ணப்பம் பண்ணினாலும் கண்ணீர் விட்டாலும் கர்த்தர் சொல்லும்போது என்ன சொல்ற? யாருனால ரட்சிப்பன்றாரு? தாவீது நிமித்தம் ரட்சிப்பன்றார். ஹல்லேலூயா. யாருன்னா 2 பேருக்கு மிகப்பெரிய சண்டை போராட்டம் அப்படின்னு சொன்னா, 2 தேசங்களுக்கு சண்டை சொன்னா அது ஒரு இன்டர்மீடியேட் வருவாங்க. ஹல்லேலூயா. இந்த 2 தேசத்துக்கும் சமாதானம் பண்ணணும். சில குடும்பங்களுக்கு சண்டை ஆகும்போது ஒரு இன்டர்மீடியேட் வருவாங்க. யார் இன்டர்மீடியேட்டா போவாங்க? யார் போவாங்க? அவங்க கிட்ட செல்வாக்கு உள்ளவங்க. சரி, இவங்க சொன்னா இவங்க கேட்பாங்க. சரி, யார் சொன்னாலும் கேட்காது இந்த மனுஷன், இவர் போனா கேட்பாரு, இந்த சகோதரி போனா கேட்பாங்க அப்படின்னு அவங்களுக்கு யார்கிட்ட செல்வாக்கு இருக்கோ அவங்களுடைய ரெக்கமெண்டேஷனை தேடுவாங்க. ஹல்லேலூயா. இங்க கர்த்தருக்கு யார் இடத்துல, இந்த இடத்துல யாருக்கு செல்வாக்கு இருந்தது? தாவீதுக்கு செல்வாக்கு இருந்தது. கர்த்தர் சொல்றாரு, சனகரிப்பு வரட்டும், லட்சக்கணக்கான 10,000 எல்லா வீரர்கள் வரட்டும், சூழ்ந்து கொள்ளட்டும், நீயோ இவ்வளவு நாள் அழுதுட்டு இருக்கிற, நீ என்கிட்ட ஜெபிச்ச எல்லாம் ஓகே, ஆனாலும் தாவீது நிமித்தம் நான் இந்த தேசத்தை ரட்சிப்பேன். ஹல்லேலூயா.
இன்னொரு விஷயத்தை நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, மோசேயுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது, என்னாகமம் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பும் பொழுது, ஜனங்கள் எல்லாரும் நாம அந்த கானான் தேசத்துக்கு போக மாட்டோம் அப்படின்னு நினைச்சவன 12 பேர் போயிட்டு வந்தாங்க. அதுல 10 பேர் இடவிடமா பேசிட்டாங்க. நம்மளாம் அங்க போக முடியாது, அங்க இருக்கிறவங்க எல்லாம் ராட்சசர்களை போல இருக்காங்க, நம்ம போனா அவங்க ஈஸியா நம்மளை கொண்டுடுவாங்க, நம்மளை வந்து கர்த்தர் ஏமாத்தி கூட்டிட்டு வந்துட்டாரு அப்படின்னு எல்லாம் பேசினவன எல்லாம் ஓன்னு ஹல்லேலூயா ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ நாங்கள் வீணா போனோமே, நாங்கள் நாசமா போனோமே, எகிப்திலே இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு கர்த்தருக்கு என்னாச்சு? கோபம் வந்துச்சு. ஹல்லேலூயா எழுப்பிட்டார். இன்னைக்கு இவங்க ஒருத்தனும் சும்மா விடுறதில்லை, ஒருத்தனும் இனியோடு இங்கே சாகணும் அப்படின்னு நினைச்சிட்டார், எல்லாரும் அழிக்கணும்னு நினைச்சிட்டார். அப்போ மோசே போய் நிற்கிறான், கர்த்தருக்கு முன்னாடி மோசே போய் நிற்கிறான். 11ஆவது வசனத்துல 14-11 கர்த்தர் மோசையை நோக்கி, எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள்? தங்களுக்குள்ளே நான் கட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டு எதுவரைக்கும் என்னை விசுவாசியாக இருப்பார்கள்? நான் அவர்களை கொள்ளை நோயால் பாதித்து சுதந்திரத்துக்கு புறம்பாக்கி போட்டு அவர்களை பார்க்கிற முனை பெரிதும் பலத்த ஜாதியாக்குவேன் என்றார். யார் சொல்றாரு? மோசே. என்ன விஷயம்னா, மோசே கொஞ்சம் ஒதுங்கி நில்லு, உன்னை நான் பெரிய ஆளாக்குறேன், உன்னை பல ஜாதிகளுக்கு லீடர் ஆக்குறேன், தேசங்களுக்கு லீடர் ஆக்குறேன், நீ மட்டும் கொஞ்சம் ஒதுங்க, அவங்க நான் முச்சிடுறேன் கதை. அவர் சொல்ல வர்றது அதுதான். இந்த ஜனங்களை எல்லாம் அழிக்கிறேன், நீ மாத்திரம் கொஞ்சம் தள்ளி பேசாத, அவங்கள பற்றி நீ என்கிட்ட பேசாத. இந்த ஜனங்க வணங்கா கழுத்துள்ள ஜனங்க, இது ஒன்று இவ்வளோ அற்புதம் பண்ணி அது என்னை நம்ப மாட்டேங்குது, இவங்களை இவ்வளோ போஷித்த மனாந்தரத்தில் இது என்னை பின்பற்ற மாட்டேங்குது, ஒரே போடா போட்டுறது தள்ளி நில்லுன்றாரு. என்னன்னாக்கா, மோசையை மிஞ்சி அந்த ஜனங்களை அவரால் கொல்ல முடியல. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இதுதான் செல்வாக்கு. ஹல்லேலூயா. நம்ம கோபமா இருக்கும் பொழுது நமக்கு செல்வாக்கு இருக்க ஒரு மனுஷன் எதிர்த்து வந்தாங்க, எதுக்காக எதிரில் வந்துட்டா அவங்களை மிஞ்சி நம்ம செய்ய மாட்டோம். ஹல்லேலூயா. நமக்கு ரொம்ப பிரியமானவர்கள் நமக்கு எதிரில் வந்துட்டு அவங்களை மிஞ்சி நாம செய்ய மாட்டோம். நம்ம மதிக்கக்கூடியவர்கள் நமக்கு முன்னாடி வந்துட்டு அவங்களை மிஞ்சி நாம செய்வோம். யார் மேல அதிகமா மரியாதை வச்சிருக்கிறோமோ அவங்க நமக்கு முன்னாடி வந்துட்டா நம்ம கோபப்பட்டு இருந்தாலும் அடங்கிடுவோம். ஹல்லேலூயா. இந்த கர்த்தருடைய கோபம் என்பது பற்றி எரிகிற அக்கினி, பற்றி எரிகிற அக்கினியாக ஜனங்களை பட்சிக்கத்தக்கதாக அவங்க மேல வந்த வெறுப்புனால அவர்களை முற்றிலுமாக அழிக்க வேண்டும் என்று நினைக்கிற நேரத்தில் கர்த்தர் சொல்றாரு மோசை நோக்கி, பா நான் அவர்களை கொல்ல என்ன சொல்றேன்? மோசே கர்த்தரை நோக்கி, எகிப்தியர் இதை கேட்பார்கள், இவர்கள் நடுவில் இருந்து உடைய வல்லமையினால் இந்த ஜனங்களை கொண்டு வந்தீரே, கர்த்தராகிய நீர் இந்த ஜனங்களின் நடுவில் இருக்கிறதையும் கர்த்தராகிய நீர் முகமுகமாய் தரிசனமாகிறதையும் உம்முடைய மேகம் இவர்கள் மேல் நிற்கிறதையும் பகலில் மேகத்தூணிலும் இரவில் அக்கினி தூணிலும் இவர்களுக்கு முன் செல்லுகிறதும் கேட்டிருக்கிறார்கள். இந்த தேசத்தின் குடிகளும் அதை சொல்லுவார்கள். ஒரே மனிதனை கொள்ளுகிறது போல இந்த ஜனங்கள் எல்லாம் நீ கொள்வீரானால் அப்பொழுது உடைய கீர்த்தியை கேட்டிருக்கும் புறஜாதியார் இந்த ஜனங்களுக்கு கொடுப்போம் என்று ஆணைக்கு இருந்த தேசத்தில் அவர்களை கொண்டு போய் விடக்கூடாதே போனபடினாலே அவருடைய வனாந்திரத்திலே கொண்டு போட்டார் என்பார்களே. ஆகையால் கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் என்று அக்கிரமத்தையும் மீறுதலையும் மன்னிக்கிறவர் என்றும் குற்றம் உள்ளவர்களை குற்றமுள்ளவர்களால் விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறையிடம் விசாரிக்கிறவர் என்றும் நீ சொல்லி இருக்கிறபடியே என் ஆண்டவருடைய வல்லமை பெரிதாய் விளங்குவதாக. அப்ப சொல்றாரு, கர்த்தர் சொல்றாரு 20 அப்பொழுது கர்த்தர் உன் வார்த்தையின்படியே மன்னித்தேன் என்றார். சரி, மோசே இவ்வளோ பேசினான், இதெல்லாம் கர்த்தருக்கு தெரியாதா? ஹல்லேலூயா. பணியை கூட்டிட்டு வந்தீங்க, நீங்க தான் இதெல்லாம் செய்வேன்னு சொன்னீங்க, கடைசியில் நீங்களே அழிச்சிட்டேன்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் அவருக்கு தெரியாது. புத்தி சொல்றாங்க. மோசே கர்த்தருக்கு புத்தி சொல்றானா? இதெல்லாம் பண்ண அப்படி நடக்கும்பா, வேணாப்பா, விட்டுருப்பா, இதெல்லாம் அவருக்கு தெரியாதா? ஹல்லேலூயா. தெரியுமா தெரியாதா? கர்த்தர் தெரியும் என்ன நடக்கும், ஜனங்க என்ன பேசுவாங்க, அந்த ஜனம் என்ன பேசுவோம், இது நடக்கும் எல்லாமே அவருக்கு தெரியும். ஆனா கர்த்தர் சொல்றாரு, உன் வார்த்தையின்படியே மன்னித்தேன். ஆனா உண்மையிலே அவன் பேசினதுனால அல்ல, மோசையை பார்த்ததுனால கர்த்தர் மன்னித்தார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்போ ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்முடைய இன்ஃப்ளூயன்ஸ், நம்முடைய செல்வாக்கு கர்த்தரிடத்துல நீ ஜெபிக்கிற ஜெபத்துல இல்ல, நீ உபவாசிக்கிற உபவாசத்தினால அல்ல, உன்னை பார்க்கும் பொழுதே கர்த்தர் முடிவு பண்ணிடுவார். ஹல்லேலூயா. உன்னை பார்க்கும் பொழுதே கர்த்தர்
என் கிட்ட வந்து கேட்கறது யாருன்னு பார்ப்பாரு தவிர நீ என்ன கேட்கறதுன்றத பார்க்க மாட்டேன். நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஹல்லேலூயா. என் கிட்ட கேட்கிற மனுஷன் யாருன்னு பார்ப்பாரு, என்ன கேட்கிறாங்கன்னு பார்க்க மாட்டாரு. அங்க கூட சனகரிப்பு வந்து எல்லாத்தையும் விரிச்சாரு, பார்த்தாரு, எல்லாம் கேட்டாங்க, இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்க, நீங்க கேட்கலையா, நீங்க தான் தெய்வம், அவங்களாம் கல்லுங்க மண்ணுங்க எல்லாம் சொன்னான். கர்த்தர் ஒரே வார்த்தை சொன்னார், என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது மட்டும் நான் ரட்சிப்பேன். ஹல்லேலூயா. இங்க என்ன சொன்னார், மோசே கொஞ்சம் தள்ளி நில்லுப்பா, உன்னை நான் பெரிய ஜாதி ஆக்குறேன். இவங்கெல்லாம் ஒண்ணும் கிடையாது, இந்த தேசம் இல்லை, இன்னும் நிறைய தேசங்களை உனக்கு கொடுக்குறேன், உன்னை பெரிய ஆள் ஆக்குறேன், நீ மாத்திரம் கொஞ்சம் தள்ளி நில்லு, இவங்கெல்லாம் கதையை முடிச்சிடுறேன்னாரு. மோசே விடல. ஹல்லேலூயா. அவருக்கு பிடிச்சது அதுதான். மோசே சொன்ன வார்த்தைகள் அல்ல, விடாம நின்னா பாருங்க. ஹல்லேலூயா. மற்ற ஜனங்களுக்காக பரிதபிக்கிறவனாய் நின்றான் பாருங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்ல வர்றது, போர்க்கால கட்டத்தில போர் சூழ்ந்து இருக்கிற இந்த மத்தியில நம்முடைய செல்வாக்கு என்ன? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உலகமெல்லாம் 24 மணி நேரம் ஜெபித்தாலும், ஊர்ல இருக்கிற சபையெல்லாம் விழுந்து விழுந்து உபவாசித்து ஜெபித்தாலும், ஒருவன் தன் முன்பாக நிற்கும்போது அவனை பார்த்து காரியங்களை மாற்ற வேண்டும் என்கிற தெய்வம் நமக்கு முன்பாக உள்ளது. அது நீயா இருக்கிறியா? ஹல்லேலூயா. அந்த மோசேயாக நீ இருக்கிறாயா? அந்த தாவீதாக நீ இருக்கிறாயா? ஹல்லேலூயா. நீ சொல்றத வச்சல்ல, நிறைய பேர் சொல்லுவாங்க காம்ப்ரமைஸ், அவங்களால தான் நான் அந்த காரியத்தை விட்டேன். ஹல்லேலூயா. என்ன பேசினாங்க, எது பேசினாங்க அதெல்லாம் கிடையாது, இவங்களால தான் இந்த காரியத்தை நான் விட்டேன், அவங்களால தான் இதை செஞ்சேன், அவங்களால தான் என்னை நான் மாற்றிக்கிட்டேன். ஹல்லேலூயா. உன் முகத்தை நீ வந்து முழங்கால் படிக்கும் பொழுது, நீ வந்து ஜெபிக்கும் பொழுது, போர் மாறணும் ஜெபிக்கும் பொழுது, வியாதி மாறணும் ஜெபிக்கும் பொழுது, உன் வீட்டில் இருக்கிற சூழ்நிலைகள் மாற வேண்டும் என்று நீ ஜெபிக்கும் பொழுது, கர்த்தர் உன் முகத்தை பார்க்கும் பொழுது அவர் என்ன நினைக்கிறார்? ஹல்லேலூயா. நீ கேட்பதை விட, நீ ஜெபிப்பதை விட உன் முகத்தை பார்க்கும்போது எப்படி இருக்கும்? ஹல்லேலூயா. நான் ரொம்ப அடம் பிடிக்கிறவன், நான் பிடிவாத குணம் உள்ளவன். ஹல்லேலூயா. அந்த பிடிவாதத்தில் தான் என் கல்யாணம் நடந்துச்சு. பிடிவாதம் தான் எல்லாரும் ஏகப்பட்ட ரெக்கமெண்டேஷன்ஸ், கேத்தலிக்ல கல்யாணம் பண்ணணும். ஹல்லேலூயா. ஃபாதர் வீட்டுக்கு வந்தார், சிஸ்டர்ஸ் வீட்டுக்கு வந்தாங்க, மூப்பர்கள் வீட்டுக்கு வந்தாங்க, எல்லாம் கேத்தலிக்ஸா, நீ தான் எடுத்துக்காட்டா இருக்கணும். ஏன்னா எங்கள் வீடும் சர்ச்சும் அவ்வளோ க்ளோஸ். சர்ச் எங்கள் வீட்டில் இருக்கணும். அவங்களுக்கு அடிக்கடி நாங்கள் கான்வென்ட்டுக்கு போவோம், அந்த சிஸ்டர்ஸோடு கூட உட்காந்து ஒன்றா சினிமா பார்ப்போம். ஹல்லேலூயா. அந்த சிஸ்டர்ஸுங்களுக்கு வீட்டிலேருந்து சமைச்சு எடுத்துகிட்டு போவோம், அவங்க எங்கள் வீட்டுக்கு வருவாங்க. அப்படி தான் எங்கள் வீடு இருந்தது. ஹல்லேலூயா. அதனால ஃபாதர் சிஸ்டர்ஸ் எல்லாமே வந்துட்டாங்க. ஏன்னா நான் பார்த்தது பெண்டிகாஸ்ட். ஹல்லேலூயா. எல்லாம் மாறணும், வேண்டாம் வேண்டாம், நிப்பாட்டணும். ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் ரெக்கமெண்டேஷன்ஸ் கூப்பிட்டு வந்தாங்க, ஃபாதர் கூப்பிட்டு வந்தாங்க, இவங்க கூப்பிட்டு வந்தாங்க, வீட்டில் இருக்க பெரிய பஞ்சாயத்து தலைவர் வந்தார், எல்லாரும் வந்தாங்க. ஹல்லேலூயா. ஆனால் விசுவாசிகளை நினைக்கும் பொழுது ஒருத்தர் மாற்ற என்ன பார்த்தாங்க, முகத்தை பாரு பேய் அரைஞ்ச மூஞ்சி மாதிரி இருக்குங்க. ஹல்லேலூயா. என்ன சொன்னாரு? முகத்தை பாரு, தனக்கு பிடிக்கலாம் நம்ம பேயா மாற்றிக்குவாங்க. ஹல்லேலூயா. நம்ம சொல்றதை கேட்கலன்னா நம்மள பேயா மாற்றிக்குவாங்க. ஆனால் கர்த்தர் உன்னை எப்படி பார்க்கிறார்? ஹல்லேலூயா. கர்த்தர் உன் முகத்தை உன்னை பார்க்கும்போது பேய் மாதிரி பார்க்கிறாரா, இல்லை அவர் உள்ளம் கோபத்தை விட்டு இறங்குற மாதிரி பார்க்கிறாரா? உனக்காக நான் எல்லாத்தையும் மாற்றுவேன்னு சொல்ற அளவுக்கு நம்முடைய முகம் அவருக்கு முன்பாக பிரகாசமாக இருக்கு. ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் செல்வாக்கு நீ போய் நிற்கும் பொழுது உனக்காக உன் முகத்தை பார்த்து தேசத்தின் சட்டங்களை மாற்றக்கூடிய கர்த்தர் இன்றும் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்று உன் முகத்தை பார்த்து, உன் ஒரு சகோதரனுடைய முகத்தை பார்த்து தேசங்களிலே நடக்கிற, உலகெங்கிலும் நடக்கிற போர்களை நிறுத்த கர்த்தர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஒரு மோசேயினுடைய முகத்தை பார்த்து லட்சக்கணக்கான ஜனங்களை ஜீவனை ரட்சித்த கர்த்தர், லட்சக்கணக்கான குதிரை வீரர்களும் படை வீரர்களும் போர் வீரர்களும் சுற்றி சூழ்ந்து இருக்கிற சனகரிப்பாவுடைய படைகளும் சீரிய தேசத்து ஜனங்களையும்
அவனோடு கூட வந்திருந்த 36 தேசங்களின் ராஜாக்களையும் கொண்டு கர்த்தர் ஒருவனுடைய முகத்தை பார்த்தார். ஹல்லேலூயா. தாவீது நிமித்தம். ஹல்லேலூயா. என்ன நிமித்தமும் தாவீது நிமித்தமும் எல்லாத்தையும் மாற்றுகிறேன். ஹல்லேலூயா. நான் உன்னை ரட்சிக்கிறேன், இந்த சூழ்நிலையை மாற்றேன். ஒரே இரவுங்க. எவ்வளவு பெரிய விசேஷமானவன் தெரியுமா? உங்களை பற்றி உங்களுக்கு தெரியுமா? ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டீங்களா? உங்களுடைய மகிமை என்னவென்பது உங்களுக்கு தெரியுமா? ஏசப்பாவுடைய பாதங்களை பற்றி நடக்கிற உங்களுடைய வல்லமை என்ன என்பது தெரியுமா? ஹல்லேலூயா. அந்த முகத்துல கபடு இல்லாம, அந்த முகத்துல எந்த ஒரு வஞ்சனை இல்லாமல், அந்த முகத்துல எந்த எரிச்சல் இல்லாமல், உங்க உள்ளத்திலே இந்த உள்ளம் சுத்தமாய் இருந்து இந்த உலகத்திற்காக, உலகத்தின் ஜனங்களுக்காக, அழிந்து போகிற ஜனங்களுக்காக பரிந்து பேசுகிற உள்ளம் உனக்கு இருக்குமானால், ஹல்லேலூயா, பரிதவிக்கிற உள்ளம் உனக்கு இருக்குமானால், நீ என்ன கேட்கிறன்னு பார்க்க மாட்டாரு, உன் முகத்தை பார்த்து கர்த்தர் விடுதலை கொடுப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யார் என்கிட்ட வந்து கேட்கலாம்? அவர் பார்க்கிறதா? யார் என்கிட்ட கேட்கல? அவர் சொல்றாரு, தேசம் அழியாதபடிக்கு, தேசத்தை நான் அழிக்காதபடிக்கு, ஹல்லேலூயா, திறப்பில் வாசலில் இருக்கிற ஒருவனை நான் தேடினேன், ஒருவனையும் காணேன். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரன் சகோதரியே, இந்த போர்க்கால சூழ்நிலையில நம்முடைய செல்வாக்கு கர்த்தர்கிட்ட எப்படி இருக்கு? மோசேயை போல இருக்கா? தாவீதை போல இருக்கா? ஹல்லேலூயா. இல்ல நம்மளை பார்த்தா பிசாசு முகத்தை பார்க்குற மாதிரி இருக்கா? ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை பார்க்கும்போது சீட்டு நீ வந்து அப்படின்னாரு சில நேரத்தில். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வந்துட்டாங்க தேசங்களுக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு அப்படின்னு. ஹல்லேலூயா. இன்னைக்கு சூழ்நிலை நம்மளை பார்த்தா அவர் எப்படி பார்க்கணும்னா, ஹல்லேலூயா, தாவீதை பார்த்தது போல நம்மளை பார்க்கணும், மோசேயை பார்த்தது போல அவர் நம்மளை பார்க்கணும். ஹல்லேலூயா. அது ஒரு மிகப்பெரிய கிருபை உனக்கு எனக்கு கொடுத்தது கர்த்தர். இந்த உலகத்துல பழைய ஏற்பாட்டு கால ஜனங்களுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியத்தை இயேசு கிறிஸ்துவை பற்றின ஜனங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிறார். தன் சொந்த பிள்ளைகளாக அவர் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். யார் யார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் எல்லாம் ஆபிரகாமின் சந்ததியாக, ஹல்லேலூயா, யூதா கோத்திரமாக நம்மை நிலைநிறுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. யார் பார்ப்போம்? யூதா கோத்திரம் முன்னே எழுப்பி போகட்டும். ஹல்லேலூயா. யார் பார்ப்போம்? நீ போன் கத்த சொல்ற அளவுக்கு நீ இருக்கணும். ஹல்லேலூயா. நீ போனா போதும், மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கத்த சொல்லுவார். அந்த அளவுக்கு நம்முடைய தகுதி உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் இருக்கிறதா? ஹல்லேலூயா. உன் கரம் அவருக்கு முன்பாக சுத்தமா இருக்கா? உன் கால்கள் சுத்தமா இருக்கா? உன் கண் சுத்தமா இருக்கா? உன் நாவு சுத்தமா இருக்கா? உன் இருதயம் சுத்தமா இருக்கா? ஹல்லேலூயா. எல்லாம் சுத்தமா இல்லை. நீ போய் சும்மா நின்று அழுதுவார். நீ சும்மா நின்று அழுதுவார். நீ பேசாத. ஹல்லேலூயா. நீ ஒண்ணுமே பேச வேணாம். சும்மா போய் சில பேர் அழுதே சாதிப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஹல்லேலூயா. சில பிள்ளைங்க அப்பா அம்மா கிட்ட அழுதே சாதிப்பாங்க, வேற ஒன்றும் பண்ண வேணாம், அழுதுட்டா போதும், அப்பா அம்மா அப்படியே மனம் உடைஞ்சிருவாங்க. ஹல்லேலூயா. அது போல கர்த்தர்கிட்ட அழுது சாதிக்கிறதுக்கு ஒன்று இருக்கணும். ஹல்லேலூயா. நீ அழுதா அவர் தாங்கக்கூடாது. ஹல்லேலூயா. நீ அழுதா அவரு தாங்கக்கூடாது. நீ 30 நாள் அழுதாலும் கண்டுக்காம போகாத மாதிரி இருக்கக்கூடாது நம்ம வாழ்க்கை. ஹல்லேலூயா. வாசத்துல 30 நாள் அழுதாலும் நம்ம திரும்பி பார்க்காத போற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது. நீ ஒரு சொட்டு கண்ணீர் விட்டா தன் துருட்டில் வைக்க தன் கரத்தை நீட்ட வேண்டும். ஹல்லேலூயா. என் பிள்ளை கண்ணீர் விட்டான். ஹல்லேலூயா. என் மகன் கண்ணீர் விட்டாங்க, அதை நான் எப்படி தாங்குவேன் என்று அவருடைய உள்ளம் துடிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய செல்வாக்கு எதுல இருக்கு? எங்க இருக்கு? கர்த்தர்கிட்ட அந்த செல்வாக்கு எப்படி இருக்கிறது? ஹல்லேலூயா. உண்மையிலே நான் போய் ஒரு தேசத்திற்காக முழங்கால் படியிடும்போது, உண்மையிலே நான் போய் வியாதி இருக்கிற ஒரு சகோதரனுக்காக சகோதரிக்காக முழங்கால் படியிடும்போது, நான் போகணுமே வியாதிஸ்தர்களுக்காக ஜெபிக்கிறோம், பலவீனர்களுக்காக ஜெபிக்கிறோம், பிசாசு பிடித்தவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அது மாத்திரமல்ல, வாழ்க்கையில போராட்டம் உள்ளவர்களுக்காக ஜெபிக்கிறோம். நிறைய பாஸ்டர்ஸ் எல்லாம் ஜெபிக்கும்போது விடுதலை கிடைக்குது. எதனால கிடைக்குது? அவங்க சொல்ற வார்த்தையா? அவங்க ஜெபிக்கிற ஜெபமா? இல்லை,
கர்த்தருடைய கண்களிலே அவர்களுக்கு கிருபை உண்டானபடினாலே, கர்த்தருடைய கண்களிலே அவர்களுக்கு அந்த செல்வாக்கு இருக்கிறபடினாலே அவங்க என்ன சொல்றாங்களோ அதை கர்த்தர் அப்படியே ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. அந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கை பெருசா ஜெபத்தில் நீ சாதிக்க வேண்டியது ஒண்ணுமே கிடையாது. பெருசா நீ சாதிக்க வேண்டியது ஒண்ணுமே கிடையாது. ஹல்லேலூயா. இங்க கொஞ்சம் வேடிக்கை இல்லை இந்த ப்ரேயரும் ஆன்சரும். எசேக்கியேல் போயிட்டு அழுது ஜெபிக்கிறான் அவர்கிட்ட. ரொம்ப விசுவாசத்தோடு வைராக்கியத்தோடு கூட ஜெபிக்கிறான். என்னென்னவோ போற்றான். அவங்க எல்லாம் தெய்வம் கிடையாது, நீங்க மட்டும்தான் தெய்வம், இவங்க எல்லாம் ஜனம் கிடையாது, நாங்க மட்டும்தான் தெய்வம், நாங்களும் அவங்க நம்பி வந்து என்னென்னவோ சொல்ற. கர்த்தர் ஒரே வார்த்தை முடிச்சிட்டார். ஹல்லேலூயா. என் நிமித்தமும் தாவீது நிமித்தமும் ரட்சிப்பேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரெண்டு பேர் ஜெபிக்கிறோம்னாக்கா கர்த்தர் வெளிப்படையா பேச ஆரம்பிச்சாருன்னு வச்சுக்கோ. இவனுக்காக இல்லை, இவனுக்காக மன்னிக்கிறேன்டான்னு வச்சுக்கோ. நம்ம நிலைமை எப்படி இருக்குன்னு யோசிப்பாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் கும்பலா ஜெபிப்பாங்க. நாங்க ஜெபித்தோம், கொடுத்துட்டார். நம்ம அப்படிதான் சொல்றோம், சபையாய் சேர்ந்து ஜெபித்தோம், கர்த்தர் ஆசீர்வதித்தார். இல்ல, யாரோ ஒருத்தவங்க இருந்திருக்காங்க. ஹல்லேலூயா. அந்த சபையில தேவன் விரும்புகிற ஏதோ ஒரு பாத்திரம் இருக்கிறது. ஹல்லேலூயா. கோடிக்கணக்கான ஜனங்கள், லட்சக்கணக்கான ஜனங்கள், ஆயிரமான ஜனங்கள் மிகப்பெரிய கூட்டங்களில் கூடி ஜெபிக்கும் பொழுது தேவன் விரும்புகிற ஒரு முகம் அந்த இடத்துல இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவன் விரும்புகிற ஒரு பாத்திரம் அந்த இடத்துல இருக்கிறது. அதான் அபிஷேகம், அதான் வல்லமை, அதான் விடுதலை. ஹல்லேலூயா. கர்த்தர் நிறைய பேரை கொண்டு ரட்சிக்கிறவர் அல்ல. நீங்க இதே 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னா ஆகாப், பெனதாத் இவங்க மத்தியில் நடக்கிற இன்னொரு போரை குறித்து சொல்லுது. ஹல்லேலூயா. அந்த இடத்துல பார்த்தோம்னா 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்தில் 29 7 நாள் அளவும் அவள் முகமுகமாய் பாளையம் இறங்கினவன். 7ஆம் நாளில் யுத்தம் காலம். இஸ்ரேல் புத்திர ஒரே நாளில் சீரியரில் லட்சம் காலாட்களை மறந்தது. 13ஆம் வசனத்தில் அப்பொழுது ஒரு தீர்க்கதரிசி இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபிடத்தில் வந்து, அந்த ஏராளமான கூட்டத்தை எல்லாம் கண்டாயா? இதோ நானே கர்த்தர் என்று நீ அறியும்படிக்கு இன்றைக்கு அதை உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றான். யாரை கொண்டு என்று ஆகாப் கேட்டான். அதற்கு அவன், மாகாணங்களுடைய அதிபதிகளின் சேவகரை கொண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். பின்பு அவன், யுத்தத்தையும் யார் துவக்க வேண்டும் என்று கேட்டதற்கு அவர், நீர்தான் என்றான். அவன் மாகாணங்களுடைய அதிபதிகளின் சேவகரின் அக்கம் பார்த்தான். அவர்கள் 232 பேர். அவர்களுக்கு பின்பு இஸ்ரவேல் புத்திரராகிய சகல ஜனத்தின் லக்கமும் பார்த்து 7000 பேர் என்று கண்டான். ஹல்லேலூயா. அவ்வளவுதாங்க. 32 பேர் ஒரு லீடர்ஸ், அதுக்கப்புறம் 7000 பேர் ஜனங்கள். இவர்களை கொண்டு லட்சக்கணக்கான ஜனங்களை கர்த்தர் இடத்துல வெற்றியை கொடுத்தார். ஹல்லேலூயா. அந்த இடத்துல பார்க்கும்போது 32-36 தேசத்தின் ராஜாக்களை கூட்டிட்டு சீரியா தேச ராஜா வரா. ஒரு தேசம் அல்ல. ஹல்லேலூயா. இவ்வளவு தேசங்களும் ராஜாக்களும் 5-6 தேசங்கள் ஒன்று சேர்ந்து வந்தா, திரண்டு வந்தா, அந்த இடத்துல எவ்வளவு பெரிய கூட்டம் இருந்திருக்கும் நினைச்சு பாருங்க. அதுல எத்தனை பேர் கொண்டு அவர் விடுதலை கொடுக்கிறாரு? 32 லீடர்ஸ், அதுக்கப்புறம் 7000 பேர். 232 பேர் லீடர்ஸ், அதுக்கப்புறம் 7000 பேர். அவ்வளவுதான். கர்த்தருக்கு ரொம்ப ஆட்கள் எல்லாம் தேவை கிடையாதுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு பெரிய கூட்டம் நடக்கணும், லட்சக்கணக்கான ஜனங்கள் வந்து தேசத்துக்காக ஜெபிக்கணும். எவ்வளவு நாள் கூடி வாங்க. ஹல்லேலூயா. கோடி கோடியா கூடி வாங்க. ஆனா கர்த்தருடைய கண்களிலே செல்வாக்கு பெற்ற ஒரு சில முகங்களின் நிமித்தம் கர்த்தர் தன் காரியங்களை செய்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய கரத்திற்குள்ள அடங்கி இருக்கிற சில ஜனங்களை கொண்டு கர்த்தர் விடுவிக்கிறார். நான் இன்னைக்கு சொல்ல வர்றதைத்தான், இவ்வளவு பெரிய காரியங்கள் இந்த உலகத்துல சுற்றி நடக்குது. இன்னும் கொஞ்சம் காலகட்டத்தில் என்னென்ன செய்தி கேட்பீங்கன்னு தெரியாது. சீக்கிரத்தில் பல விஷயங்கள் மாறும். குளோபலி சில சேஞ்சஸ் வரும். அப்படி வர நேரத்தில் நீங்களும் நானும் எந்த முகத்தோடு கர்த்தருக்கு முன்பாக நிற்க போகிறோம்? உன் முகத்தை கொண்டு கர்த்தர் உன் குடும்பத்தை காக்க வேண்டும். உன் முகத்தை கொண்டு கர்த்தர் உன் கம்பெனியை பாதுகாக்கணும். உன் முகத்தை கொண்டு கர்த்தர் உன் சபையை பாதுகாக்க வேண்டும். உன் முகத்தை கொண்டு கர்த்தர் உன் தேசத்தை பாதுகாக்க வேண்டும். ஹல்லேலூயா. உன் முகம் சாதாரண முகம் அல்ல. ஹல்லேலூயா. உன் முகம் சாதாரண முகம் அல்ல.
அது எப்பேற்பட்ட முகம் தான்? பால் வடிகிற முகம். ஹல்லேலூயா. அது எப்பேற்பட்ட முகமா? தெய்வம். ஹல்லேலூயா. சர்வத்தையும் உண்டாக்கின சர்வ வல்லவர் தன் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அது ஒப்பனையாக இருக்கின்ற உன்னுடைய முகம். ஹல்லேலூயா. கர்த்தர் ஜனங்களை மீட்பதற்கு சாட்சியாக இருப்பதுதான் உங்களுடைய முகங்கள். ஹல்லேலூயா. கருப்பாயிரு, சிவப்பாயிரு, எப்படி வேணாலும் இரு, அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. ஹல்லேலூயா. மனுஷன் தான் அதெல்லாம் பார்ப்பான். கர்த்தரோ உள்ளத்தை பார்க்கிறார். ஹல்லேலூயா. உன்னை பார்க்கும் போதே சொல்லிடுவார், உன்னை கொண்டுதான் இதையெல்லாம் நான் செய்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சபையில நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஹல்லேலூயா. புதுசாக உங்களுக்கு நிறைய பேருக்காக சொல்றேன். இந்த தேசத்துல ஒரு சட்டம் எனக்காக மாறினது இந்த சவுதியில். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. குடும்பங்க வரணும்னு எவ்வளோ பாடுபட்டேன், எத்தனையோ வழிகளை தெரிஞ்சுக்கிட்டேன், எதுவுமே முடியல. நான் எக்ஸிட் போகணும்னு நினைச்சேன். ஹல்லேலூயா. ஆனால் ஒரு நாள் என் வார்த்தையில் சொன்னேன். நான் சபையில் ஃப்ரெண்ட் பிரதர்ஸ்க்கு முன்னாடி பாஸ்ட் முன்னாடி சொன்னேன், கர்த்தர் என் குடும்பத்தை இந்த தேசத்துக்கு கூட்டி வரணும்னு நினைச்சாருன்னா இந்த தேசத்தின் சட்டத்தை மாற்றி கூட்டிட்டு வருவார். ஹல்லேலூயா. சொன்ன கொஞ்ச நாள்ல சட்டம் மாறிச்சு, குடும்பம் வந்துச்சு. ஒருத்தனுக்காக சட்டத்தை மாற்றுறதுனால லட்சக்கணக்கான பேர் குடும்பத்தை கூட்டிட்டு வந்தாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் சாதாரணமானவர் அல்ல. ஒரு மனுஷனுடைய முகத்தை பார்த்து ஒரு தேசத்தின் சட்டத்தையே மாற்றுகிற கர்த்தர் இந்த சபையில் இருக்கிற எத்தனை பேருடைய முகத்தை பார்த்து உலகத்தை சுற்றிலும் நடக்கிற போர் சூழ்நிலை நிச்சயமாக மாற்றுவார். ஹல்லேலூயா. இந்த இருக்கிற இந்த கொஞ்சம் 50 பேரா 100 பேரா, ஹல்லேலூயா, 50 தேசங்கள் ரட்சிக்கப்படும். 50 பேருடைய முகத்தை இன்னைக்கு அவர் பார்க்கிறாருனாக்கா 50 தேசங்கள் விடுவிக்கப்படும். ஹல்லேலூயா. அவ்வளவு பிரியப்பட்டவர் கர்த்தர் உண்மையில, அவ்வளவு ஆசை வச்சிருக்கிறார் உண்மையில. ஹல்லேலூயா. அவர் சாதாரண கர்த்தர் அல்ல. சங்கீதம் 106 2வது வசனம் சொல்லுது, கர்த்தருடைய வல்லமையான செய்திகளை சொல்லி அவருடைய துதியை எல்லாம் பிரஸ்தாபப்படுத்தத்தக்கவன் யார்? 106 இல்லை. இருபத்தி 3வது வசனம். ஆகையால் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார். அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு அவருடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு அவருக்கு முன்பாக திறப்பின் வாசலிலே நின்றார். ஆமென். ஹல்லேலூயா. ஆகையால் அவர்கள் நாசம் பண்ணுவேன் என்றார். அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு அவருடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டும் அவருக்கு முன்பாக திறப்பின் வாசலிலே நின்றார். ஹல்லேலூயா. ஸோ கர்த்தருடைய உக்கிரம் ஒருவேளை இந்த போர்களுக்கெல்லாம் காரணமாக இருக்குமானால், ஏன்னா எங்கெங்க பாவம் எழும்புதோ, எங்கெங்க பாவம் அதிகரிக்குதோ அங்கெல்லாம் அவருடைய உக்கிரம் கண்டிப்பாக வரும், அழிவுகள் வரும். அப்படி அவர் உக்கிரத்தோடு கூட நிற்கும் பொழுது, பாவத்தினால் ஜனங்கள் அழியும் பொழுது, போர்னால ஜனங்கள் அழியும் பொழுது, வியாதியால ஜனங்கள் அழியும் பொழுது அவருடைய உக்கிரத்தை மோற்றும்படியாக மோசே நிற்பது போல உன்னாலும் என்னாலும் நிற்க முடியுமா? ஹல்லேலூயா. அந்த இடத்துல சொல்லி அழிக்காதபடிக்கு அவருடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு அவருக்கு முன்பாக திறப்பின் வாசலில் யார் நின்றதாம்? மோசே நின்றார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீ நீண்ட நேரம் ஜெபம் இல்லைங்க, உன் முகத்தை பார்த்து கர்த்தர் தன் கோபத்தை விட்டு மறைகிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய முகத்தை பார்த்து கர்த்தர் காரியங்களை மாற்ற வேண்டும். உங்களுடைய முகத்தை பார்த்து கர்த்தர் உங்களுடைய குடும்பத்தின் சூழ்நிலைகளை மாற்ற வேண்டும். உங்களுடைய முகத்தை பார்த்து தான் கர்த்தர் உன்னை சுற்றி இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் மாற்ற வேண்டும். ஹல்லேலூயா. பேசாம போய் அவர்கிட்ட நின்றா போதும், பேசாம போய் அவர்கிட்ட அழுதா போதும்.
அவருக்கு தெரியும் என்ன பண்ணான்றது. என் அன்பு சகோதரனே சகோதரியே, அவ்வளவு பெரிய பாக்கியமுள்ள கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கின்றோம். ஹல்லேலூயா. அவ்வளவு பெரிய பாக்கியமுள்ள கர்த்தரை நாம் தெய்வமாக கொண்டிருக்கின்றோம். கோபம்னா கோபம், அது சில பேருக்கு கோபம் வந்துச்சுன்னா அவங்களை அடக்கவே முடியாது. பார்த்துருக்கீங்களா? யார் போய் நின்றாலும் அடங்க மாட்டாங்க, பேசாம இருந்தாலும் பேசாம இருக்க மாட்டாங்க, கையை பிடிச்சிட்டாலும் நிற்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. சில பேர் கோபம் ஆட ஆரம்பிச்சுட்டாங்க, அவ்வளவுதான். பிசாசுக்கும் அவங்களுக்கும் வித்தியாசமே இருக்காங்க. ஹல்லேலூயா. அடைக்கவே முடியாது, உடுக்க எடுத்து அடிச்சு ஆடுவாங்க, அந்த மாதிரி ஆடி சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. உக்கிரமுள்ள கோபத்தோடு கூட நிற்கிற அந்த கர்த்தருக்கு முன்பாக உங்களுடைய முகம் ஒரு கோபத்தை ஆற்றக்கூடியதாக இருக்க வேண்டும். அதுதான் நம்முடைய செல்வாக்கு. ஹல்லேலூயா. அழிவுகளுக்கு நிற்கிற தேசங்களுக்கு முன்பாக, அழிந்து போகிற தேசங்களுக்கு முன்பாக, போர் சூழ்ந்திருக்கிற தேசங்களுக்கு முன்பாக நம்முடைய செல்வாக்கு எதுவாக இருக்க வேண்டும் என்றால் அவருடைய கோபத்தை, அவருடைய உக்கிரத்தை தணிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்த முகத்தை நீங்க எப்படி காட்ட போறீங்க? ஹல்லேலூயா. எப்படி நீங்க காட்ட போறீங்க? ஒரு முறை ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆன 2-3 வருஷம் கழிச்சு பிள்ளைங்களாம் பிறந்துட்டாங்க. அப்போ மொபைல் ஃபோன் கிடையாது, ஜஸ்ட் அப்போ தான் மொபைல் ஃபோன் வர ஸ்டார்டிங். அந்த நேரத்தில் நாங்கள் ஃபோன் பண்ணோன்னா டெலிஃபோன் பூத்தில் போய் தான் ஃபோன் பண்ணோம். இங்கே இருக்கிற டெலிஃபோன் பூத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கேபினெட் வச்சுருப்பாங்க, கண்ணாடி போட்டிருப்பாங்க, வெளியே கூட ரோட்டை பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்போ முதல்ல இருந்த சர்ச் காலேஜ் இந்திரிஸ் ஹாஸ்பிட்டல் கிட்ட இருந்த அந்த சர்ச்சுக்கு பக்கத்தில் ஒரு டெலிஃபோன் ஆப்போசிட் வச்சு எதிர்ந்த சர்ச்சு. அப்போ வீட்டில் ஒரு பிரச்சனைக்காக நான் பேசிட்டு இருக்கிறேன். அந்த ஃபோனில் கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் பேசுகிறேன். ரொம்ப கோபத்தோடு கூட பேசிட்டு இருக்கேன். அந்த கேபினெட்டில் வெளியே பாஸ் நின்றுக்கிறார், என்னை பார்த்துனே இருக்கிறார். ஏன் இவ்வளோ கோவப்படவே மாட்டாங்க, ஏன் இவ்வளோ கோவப்படுறாங்க அப்படின்ட்டு வெளியே சத்தம் வர கேட்காதா, கண்ணாடி பாக்ஸ் இல்லையா. அப்போ வெளியே நின்று அவர் பார்த்துட்டே இருக்கார். கார் விட்டு நின்று நான் உள்ளது கை அசிக்கி கால் அசிக்கி கோபம் முகத்தோடு எரிச்சலோடு அப்படியே பேசிட்டு இருக்க. ரொம்ப நேரம் பேசிட்டு எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்தேன்னு அவர் பார்த்து சிரிச்சேன். சிரிச்சா கேட்டேன், எப்படிப்பா எப்படி என்ன அது எப்படி அவ்வளோ கோபமாக இவ்வளோ பேசி சிரிக்கிறேன் அப்படின்னாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவ்வளோ கோபம் எங்கள் முகத்தை இங்கே பார்த்தோன்னே சிரிப்பு, அதெல்லாம் மறந்துட்டு சிரிப்பு தானா. ஹல்லேலூயா. நம்ம கோபப்பட்டு இன்னொரு முகத்தை பார்த்து இன்னும் கோபப்படுறதுக்கு நம்ம முகம் மாறிடக்கூடாது. ஹல்லேலூயா. என்ன சொல்ல வரனா, அவர்த்த கோபத்தோடு எரிச்சலோடு பேசிட்டு இருக்கேன்னா நம்ம பார்த்தது இன்னும் கோபம் படக்கூடாது. நம்மளை பார்த்தவன அந்த கோபம் அடங்கணும். ஹல்லேலூயா. அந்த அளவுக்கு நம்முடைய உறவு அவர்களோடு கூட இருக்க வேண்டும். அந்த அளவுக்கு நம்முடைய பழக்க வழக்கங்கள் அவர்களோடு கூட இருக்க வேண்டும். அந்த அளவுக்கு நாம் அவர்களை நேசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய அந்த முகம், உக்கிர முகம் மாற வேண்டும் என்றால் நம்முடைய உறவு அவரோடு கூட இருக்கிற உறவு, நாம் அவரோடு கூட ஏற்படுத்தி கொண்ட உடன்படிக்கைகள், அவருடைய கட்டளைகள் நாம் பின்பற்றுகிற விதம், அவருக்காக நாம் நிற்கிற விதம், இது எல்லாம் மாறிச்சுன்னா என் அன்பு சகோதரியே, நீ பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் அது ஜெபம் தான். நீ பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் அது தீர்க்க தரிசனம் தான். ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை அவ்வளவு கனப்படுத்துவார். ஹல்லேலூயா. உனக்காக, உன் முகத்திற்காக தன் உக்கிரத்தை அவர் மாற்றுவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம யோசித்து பார்ப்போம். அன்னைக்கு 106:23 சொல்லுகிறபடி, ஆகையால் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார். அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமா நாம் இருக்கிறோமா? கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்ட ஜனமா இருக்கிறோமா? ஓகே, நம்மை கொண்டு இதை செய்ய முடியும் என்று கர்த்தர் நம்மை குறித்து நினைக்கிறாரா? இவனை கொண்டு எதையும் என்னால் செய்ய முடியும் என்று நம்ம மேல கர்த்தருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறதா? ஹல்லேலூயா. நீங்க யாரையுமே தேட போட்டீங்க. உங்க வீட்டுல பிரச்சனையா, உங்க சபையில பிரச்சனையா, உங்களுடைய தேசத்துல பிரச்சனையா, நீங்க கர்த்தர்கிட்ட போய் நிற்கும்போது அவருக்கு தெரியும், ஓ இவன் வந்துட்டான், இந்த சகோதரி வந்துட்டாங்க. ஹல்லேலூயா. இவங்களை கொண்டு நான் எல்லாத்தையும் மாற்றுவேன். ஹல்லேலூயா. இவர்களுக்காக நான் சூழ்நிலை மாற்றுவேன் என்று சொல்லுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. யாரோ எங்கேயோ ஜெபித்து நம்முடைய சூழ்நிலை மாற்றுகிற கர்த்தர் அல்ல. இங்க உட்கார்ந்துட்டு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுடைய முகத்தை கண்டு சூழ்நிலையை மாற்றுகிற கர்த்தர் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
அதனால எல்லா நேரத்திலும் திறப்பின் வாசலில் நிற்பதற்கு தகுதியுள்ள பிள்ளைகளாய் நாம் காண வேண்டும். ஹல்லேலூயா. கோபத்தில் நம்மள மாற்றி முடிக்கிறவங்களா இருக்கக்கூடாது. ஏற்கனவே கோபமா இருக்காரு, நான் போனோம்னா என்ன சேர்த்து விதிப்பாருன்னு சொல்லுவோம் சில நேரத்தில். ஹல்லேலூயா. நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஏற்கனவே கோபம், நான் போனா என்ன சேர்த்து போடுவாரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த லெவலுக்கு இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நான் போனா அவர் குற்றம் மாறும், அந்த கோபம் அடங்கும். ஹல்லேலூயா. அந்த தைரியத்தோடு கூட கிருபாசன தண்டையில வந்து சேரும். இன்னைக்கு இரவு நீங்க யோசித்து பாருங்க, உங்களை குறிச்சு இந்த செய்தி கேட்குற நீங்க வீட்டுக்கு போயிட்டு உங்களை குறிச்சு நீங்க யோசித்து பாருங்க, நீங்க யார்? கர்த்தருக்கு முன்பாக நீங்க யார்? ஆஃபீஸில் நீங்க யாருமே இல்லை, நீங்க ஹாஸ்பிட்டலில் யாரும் கிடையாது, உங்களுடைய குடும்பத்தில் நீங்க யாருமே இல்லை, கர்த்தருக்கு முன்பாக நீங்க யாரா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. சர்வ வல்லவருக்கு முன்பாக நீங்க யாரா இருக்கிறீங்க? எல்லாவற்றையும் உண்டாக்கி உருவாக்கி எல்லாவற்றையும் இதுவரைக்கும் ஆளுகை செய்து கொண்டவர்களுக்கு முன்பாக நீங்க யாரா இருக்கீங்க? கேளுங்கப்பா, உங்களுக்கு முன்பாக நான் யாரா இருக்கிறேன்? மோசேக்கு ஒத்த தயவு எனக்கு உங்களிடத்துல உண்டாயிருக்கிறதா? தாவீதுக்கு ஒத்த தயவு உங்களிடத்துல எனக்கு கிடைக்க பெற்றிருக்கிறதா? ஹல்லேலூயா. அந்த ஒரு கேள்வி அவருக்கு கேட்டு பாருங்க, உங்களுக்கு நீங்களே கேட்டு பாருங்க. உங்களுடைய ஜெபங்கள் எவ்வளவு வல்லமை உள்ளதால் மாறுகிறது என்பதை நீங்க புரிஞ்சுக்குவீங்க. உங்களின் நிமித்தம் எவ்வளவு ஆசீர்வாதம் உங்களுடைய சுற்றிற்கு உண்டாகிறது என்பதை புரிந்து கொள்வீர்கள். உங்கள் நிமித்தம் உங்களுடைய குடும்பங்கள் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்படும், உங்கள் நிமித்தம் நீங்க வேலை செய்கிற இடங்கள் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்படும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தலைகளை தாழ்த்துவோம், எழுப்பி நிற்போம்.